சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 7வது நாளாக போராட்டம் நீடிப்பதால் அந்த கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 4ஆம் தேதி பட்டினப்பாக்கத்தில் நடந்த கொள்ளை முயற்சியில் ஆசிரியை நந்தினி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு காரணமான டாஸ்மாக் கடையை உடனடியாக மூடக்கோரி பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை தொடர்ந்து 7வது நாளாக மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தென்சென்னை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பட்டினப்பாக்கம் டாஸ்மாக் கடையை திறக்க அனுமதிக்க முடியாது என்றும், கடையை திறந்தால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மூட வேண்டும் மற்றும் இங்கே இந்த டாஸ்மாக் கடை இருக்கிறதுனால இங்க பக்கம் பாதுகாப்பு சரியில்லாதனாலையும், அதுவும் மேலும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதுவும் இல்லாம நடைபாதையில உட்கார்ந்து இருக்கவங்க கூட இப்ப போன வாரம் இந்த இரட்டை கொலை சம்பவம் நடந்தது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த கடையை நிரந்தரமா மூட கோரி இந்த போராட்டம் வலியுறுத்துறோம். இதனிடையே சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தொடர்ந்து போராட்டம் நடந்து வருவதால் மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்ற டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.